அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம சோல் லேண்ட் 2 எபிசோட் 23 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கோம்னா, நம்ம தாய் ஹாபின் சண்டை போகிறதுக்காக அந்த ஒரு அரினாக்குள்ளே வரான். இப்போ அவனை கேட்குறாங்க, உனக்கு என்னப்பா பீஸ்ட் வேணும் அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு 1000 years old பீஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு ஒரு டைகர் அப்படிங்கிறது வருது. இந்த டைகரால் வந்து பார்த்தீங்கன்னா பறக்க முடியும். என்னதான் இது டைகராக இருந்தாலும் நம்ம தாய் ஹாபினுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டைகர் பவர் தானே இருக்குது. ஸோ இவனோட பவர் வந்து அதை விட கொஞ்சம் சுப்பீரியராகவே இருக்குது. ஸோ அந்த டைகர் வந்து பயங்கரமாக அட்டாக் பண்ணுது. ஆனால் இவனுக்கு ஒன்றுமே ஆகலைங்க, அப்படியே நின்றுட்டு இருக்கான். அந்த ரிங்கில் இருக்கார்ல, அவரே யோசிக்கிறார், இவன் என்ன பண்ண ட்ரை பண்ணுறான்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. ஓங்கி அடிச்சான் பாருங்க டைகரை. அது அங்கேருந்து ஓடலான்னு பார்க்குது. ஆனாலும் அதை வாழை பிடிச்சி சுற்றி தூக்கி போட்டு அந்த டைமில் இவர் கண்டுபிடிச்சாரு கொல்லலான்னு ட்ரை பண்ணுறான்னு சொல்லிட்டு அவர் வந்து ஸ்டாப் பண்ணு அப்படிங்கிறாரு. ஆனாலும் அவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு டைகரை லைட் அட்டாக் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி கொன்னுடுறான்ப்பா. இப்போ இவருக்கு பயங்கர கோவம். நான் தான் அவனை ஸ்டாப் பண்ணுன்னு சொன்னால எதுக்காக கொன்னேன் அப்படின்னு கேட்குறாரு. அவன் என்ன சொல்கிறான்னா, ஒரு சோல் பீஸ்ட்டுக்கும் சோல் மாஸ்டருக்கும் நடுவில் நடக்கக்கூடிய சண்டை அப்படிங்கிறது வாழ்வா சாவா அப்படிங்கிற சண்டை. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ஃபுல் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது எடுக்கணும், அதுக்காக அது கொன்னாதான் வேலைக்காகும் அப்படிங்கிறான். அந்த டைமில் டீன் என்ன சொல்கிறான்னா, சரி பரவாயில்ல விட்டுருங்க அப்படிங்கிறாரு. ஆனால் நீ சொன்ன மாதிரி அகாடமிக்கு நீ வந்து ஒரு பீஸ்ட் அப்படிங்கிறத காம்பன்சேட் பண்ணும். அப்படி நீ பண்ணலன்னு வச்சுக்கோயேன், கோர் டிசிப்ளின்லேருந்து உன்னை நான் எடுத்துருவேன் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறமா இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 145 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. எதுக்காக 5 பாயிண்ட் குறைச்சாங்கன்னா, சார் என்ன தான் பவர்ஃபுல்லாக இருந்தாலுமே அவருக்கு வந்து ஸ்கில் அப்படிங்கிறது கம்மியாக இருக்குது, அதுக்காக 5 பாயிண்ட் அப்படிங்கிறத குறைச்சிருக்காங்க. இப்போது அந்த இன்னொரு டீன் இருக்கார்ல, அவர் கேட்குறாரு, அந்த பையனை ரொம்ப மூர்க்கமான பையனாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு. இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆமாம் கரெக்டு தான், ஆனாலுமே அவன் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கான். நீங்கள் நல்லா பாருங்கள், இந்த வயசில் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கான் அப்படின்னா ஃப்யூச்சரில் எந்த அளவுக்கு வருவான்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த டீன் என்ன சொல்கிறாருன்னா, சரி அப்போ நீ வந்து தாய் ஹாபினை ட்ரைனிங் பண்ணு, நான் வந்து யூஹாவை ட்ரைனிங் பண்ணுறேன், ஓகேவா அப்படிங்கிறாரு. டேய் இதெல்லாம் இப்படி பேசி முடிகிற விஷயம் கிடையாது, நம்ம மீட்டிங்கில் பார்த்துக்கலாம் போ அப்படிங்கிறாரு. ஸோ இப்போ நம்ம யூஹாவை தான்ப்பா சண்டை போடணும் சரிங்களா. இவன் வந்து கண்டிப்பாக 150 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத எடுத்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும், வேறு வழியே கிடையாது. இவன் போகிறான். மறுபடியும் இவன் என்ன கேட்குறான்னா, இதே மாதிரி 1000 years old பீஸ்ட்டே கொடுங்க அப்படின்னு கேட்குறான். இப்போ இவனுக்கு வர்றது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு பீஸ்ட் வருது, ஃபயர் அட்ரிபியூட் அப்படிங்கிறது இருக்குது. அந்த ஒரு பீஸ்ட்டு பயங்கர வேகமாக இவனை அட்டாக் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வருது. ஆனால் நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா நகராமல் அப்படியே நின்றுட்டு இருக்கான். எல்லாருமே என்னடா இவன் அப்படியே நின்றுட்டு இருக்கான், நகருன்னு கத்திக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அவன் அப்படியே நின்றுட்டு இருக்கான். இந்த ஐஸ் ஸ்கார்பியன் இவனுக்கு வந்து 4 பவர் அப்படிங்கிறது கொடுத்தது இல்லையா, 2 வந்து அட்டாக் பவர், 2 வந்து டிஃபென்ஸ் பவர். ஸோ அதில் ஒரு டிஃபென்ஸ் பவர் அப்படிங்கிறத அவன் யூஸ் பண்ணியிருக்கான். ஸோ இந்த பீஸ்டோடைய அட்டாக் அப்படிங்கிறது இவனுக்கு ஒர்க் ஆகலை, அந்த ஃபயர் இவனை ஒன்றுமே பண்ணவே இல்லை. இப்போ இவன் என்ன பண்ணான்னா, அந்த ஸ்கார்பியனோட பவர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறான்ப்பா. அவன் இன்னும் அட்டாக்லாம் பண்ண ஆரம்பிக்கவே இல்லை, ஜஸ்ட் பவர் தான் ஆக்டிவேட் பண்ணுறான். அந்த இடமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஐஸ் ஆகிடுது, எல்லா இடமுமே ஃப்ரீஸ் ஆகிடுது. அந்த பீஸ்டோட காலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் ஆகிடுது. வெளியில் அந்த ஒரு தாத்தா உட்காந்துருப்பார் பார்த்தீங்களா, அவருக்கு தெரியுது அந்த இடத்துல ஐஸ் இருக்குன்னு சொல்லிட்டு, ஏன்னா ஒரு ஐஸ் வந்து அந்த இடத்துல அப்படியே மிதந்துட்டே போகுது. இப்போ இந்த பீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அரண்டு போச்சு. இவன் வந்து அட்டாக்லாம் பண்ணல, ஜஸ்ட் பவர் அப் மட்டும் தான் பண்ணுறான். அதுக்கப்புறம் அந்த ஐஸ் பவரை ரிலீஸ் பண்ணிட்டு அந்த ஒரு பீஸ்ட்டை பார்த்து போன்னு தாங்க சொல்கிறான். அது எகிரி குதிச்சு ஓடி போயிடுச்சு. ஸோ இப்போ இவனோட சண்டையை வந்து அந்த ஒரு டீன் என்ன பண்ணுறாரு, டோட்டலாக அனலைஸ் பண்ணிவிட்டு இவனுக்கு வந்து 150 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. ஏன்னா எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தது, அட்டாக்கும் பர்ஃபெக்டாக இருந்தது, பிளானும் பர்ஃபெக்டாக இருந்தது, அவனோட டிஃபென்ஸும் பர்ஃபெக்டாக இருந்தது. ஸோ 150 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. இவங்க சண்டையில் ஜெயிச்சிட்டாங்க. ஸோ ஆஸ் பர் அக்ரிமெண்ட் என்ன பண்ணணும், அவன் வந்து முட்டி போட்டு மன்னிப்பு கேட்கணும். ஆனால் அவன் உண்மையாகவே சொன்ன வாக்கை காப்பாற்றினாங்க. அவனோட ஸ்டேட்டஸ்க்கு அவன் பண்ண மாட்டான்னு நினச்சேன், ஆனால் எல்லாரும் முன்னாடியுமே முட்டி போட்டு மன்னிப்பு கேட்டுட்டு அங்கேருந்து அவன் கிளம்பி போயிட்டான். அவன் அந்த பொண்ணுக்கிட்ட என்ன சொல்கிறான்னா, எனக்காக லீவ் மட்டும் சொல்லிவிடு, நான் இங்கேருந்து கிளம்பி போகிறேன், கொஞ்ச நாள் ஆகும் நான் வரத்துக்குன்னு சொல்லிட்டு போயிட்டான். இப்போது இங்கே ஒரு விவாதம் ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஹாவை யார் ட்ரெயின் பண்ணுறது. இந்த ஒரு இடத்துல எல்லா மாஸ்டருமே உட்காந்துட்டு இருக்காங்க. ஒரு சைடு சோல் கைடிங் மாஸ்டர்ஸ் எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க, இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா மார்ஷல் சோல் மாஸ்டர்ஸ் எல்லாமே உட்காந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்குள்ள பயங்கரமான வாக்குவாதம் போய்கிட்டு இருக்கு. ஸோ அவர் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, யூஹாவுக்கு டியூவல் மார்ஷல் சோல் அப்படிங்கிறது இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு வந்து எக்ஸ்ட்ரீம் ஆட்ரிபியூட் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறாரு. இந்த எக்ஸ்ட்ரீம் ஆட்ரிபியூட் அப்படின்னு கேட்ட உடனே எல்லாருமே ஷாக் ஆகிட்டாங்க. ஏன்னா இந்த எக்ஸ்ட்ரீம் ஆட்ரிபியூட் அப்படிங்கிறது ரொம்ப ரேராக தான் கிடைக்கும் சரிங்களா. ஸோ இவனை வந்து நாங்கள் தான் வந்து கரெக்டாக ட்ரெயின் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ என்ன சொன்ன, எனக்கு வாக்கு கொடுத்தியா இல்லையா, இப்போ எதுக்காக நீ மாற்றி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுகிறாரு. எப்பா நான் வாக்கு கொடுத்ததான் இல்லைன்னு சொல்ல, நான் பண்ணது தப்பு தான் சரியா, ஆனால் அவனுக்கு வந்து எக்ஸ்ட்ரீம் ஐஸ் ஆட்ரிபியூட் அப்படிங்கிறது இருக்குது, எங்களால் தான் அவனை வந்து ஒழுங்காக ட்ரெயின் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. ஸோ 2 பேருமே சண்டை போட்டுக்கிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நாங்கள் வந்து கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து அவனை கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க. 2 பேருமே பயங்கரமாக அடிச்சுக்கிறாங்க. அந்த டைமில் இவங்க எல்லாருக்குமே ஒரு ஹெட் இருப்பார்ல, அவர் வந்து பேச ஆரம்பிக்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நிறுத்துங்க அப்படிங்கிறாரு.
நம்ம இந்த ஒரு ஸ்கூலை எதுக்காக ஆரம்பித்தோம், இதோட பர்பஸ் என்ன சொல்லுங்கள் அப்படின்னோடனே, இந்த மாதிரி மான்ஸ்டர்ஸை ட்ரெயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இதை ஆரம்பித்தோம், நம்ம வந்து நார்மல் பீப்புளை ட்ரெயின் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறாங்க. அதான் இவர் சொல்கிறாரு, மான்ஸ்டர்ஸை தானே ட்ரெயின் பண்ணுறோம், அப்போ மான்ஸ்டரை ட்ரெயின் பண்ணு அப்படிங்கிறாரு. என்னங்க சொல்கிறீங்க புரியலையே அப்படின்னா, நீ என்ன சொன்ன, இந்த மாதிரி அவன் வந்து சோல் கைடிங்கில் லெவல் 2 அப்படிங்கிறத கம்ப்ளீட் பண்ணியிருக்கான், அதே சமயத்தில் அவனுக்கு எக்ஸ்ட்ரீம் ஆட்ரிபியூட்டும் இருக்குது, அவன் ரெண்டுத்துலேயுமே ட்ரைனிங் எடுக்கட்டும் அப்படிங்கிறாரு. அதான் அவங்க சொல்கிறாங்க, இல்லைங்க இந்த மாதிரிலாம் இதுக்கு முன்னாடி நடந்தது இல்லையா அப்படின்னு சொல்லும்போது, எப்பா நடந்தது இல்லை தான், அந்த மாதிரி நடக்காத பொழுது வரக்கூடியவ தான் மான்ஸ்டர், எல்லாம் நடந்து வரக்கூடியவன் மான்ஸ்டர் கிடையாது, ட்ரை பண்ணி பாரு, அவனுடைய திறமை அவனை எவ்வளோ தூரம் கொண்டு போகுதுன்னு பார்ப்போம் அப்படிங்கிறாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாருமே அக்ரி பண்ணிக்கிறாங்க. இந்த இடத்துல தான் இந்த ஒரு எபிசோட் அப்படிங்கிறது முடியுது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங், டேக் கேர், பாய்.